ஸ்க்ரீன் தெரியறதா உங்களுக்கு? தெரியுது. எஸ். ஸோ இன்னைக்கு விநாயகர் வந்தது ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கு புது அதிகாரம். அந்த அதிகாரத்தினுடைய ஒரு இது வரைக்கும் பார்த்த அதிகாரங்கள் எப்படி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கார் வள்ளுவர், இதுக்கு அடுத்த அதிகாரத்தை எதனால அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சுப்பிரமணிய புஜங்கம் டைம் இருந்ததுன்னா பார்ப்போம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. எஸ். இப்போ விநாயகர் ஸ்தோத்திரம் யார் சொல்றது? எனி வாலண்டியர்ஸ்? वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभः निर्विघ्नं कुरुवे देव सर्वकालेषु सर्वसारेषु சர்வதா. பாலா ஸ்கிரீன் சரியா தெரியலையே. எல்லாம் பாதி பாதி தான் தெரியுது. டேப்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த ஸ்லோகம் ஒரு தடவை சொல்லிடுங்க. அடலரன் திருக்கோபுரத் அதன் வாயிலு வடவருகி என்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபெடனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிரிற்று கிளை களிரிற்று நெய். இன்னொரு தடவை. அடலருண திருக்கோபுரத் அதன் வாயிலு வடவருகி சென்று கண்டுகொண்டேன். வருவார் தலையில் தடபெடன படுக்குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்ப களிற்று கிளைய களிற்று நீயே. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். இப்போ புதுசா ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம் பார்த்த போன வாரத்துல இருந்து? தெரியல சார், சொல்லுங்க. போன வாரம் நான் வரல. இல்ல வேற யார் வேணா சொல்ல. ஒப்புரவறிதல் அப்படின்ற அதிகாரம் பார்த்தோம். இப்போ முதல்ல இருந்து திரும்பி வருவோம். வள்ளுவர் வந்து இந்த அந்த என்ன சொல்றது, திருக்குறள்ல எத்தனை இயல்களா பிரிச்சிருக்கார். ஸோ அந்த ஸ்டார்டிங்லேருந்து யாராவது ஒருத்தர் ஒரு பாயிண்டாக சொல்லிடுவாங்களே, அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போவோம் நம்ம. ஸோ முதல்ல 3 பால் பிரிச்சிருக்கார். 3 என்ன சொல்கிறது குரூப்பாக பிரிச்சுட்டார் திருக்குறளை, இல்லையா? அறம் பொருள் இன்பம். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பிரிச்சுட்டார். வெரி குட். ஆமா, அந்த அறத்துப்பால்ல தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம், இல்லையா? கரெக்ட். 133 அதிகாரமா பிரிச்சிருக்காரு. ஆமா, 133 அதிகாரங்களா பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரங்களையும் 10 குறள். கரெக்ட். ஸோ இப்போ இந்த அறத்துப்பால மறுபடியும் 4ஆ பிரிச்சிருக்கார். இந்த 4 அப்படின்றது நம்ம என்னென்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம், இல்லையா? ஸ்டார்டிங் வந்து கடவுள் வாழ்த்து. ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் வாழ்த்து. சூப்பர். இல்லறவியல் பலே. துறவரவியல் பலே பலே.
ஊழ்வியல், கரெக்ட், ஊழியல். ஸோ பொதுப்பாயிரவியல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த கடவுள் வாழ்த்தை அமைக்கிறார். இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்றது எப்படி, அந்த கடவுள் வாழ்த்து அப்படின்றது பொது பாயிரவியல்ல வருது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அதுக்கும் ஒரு ஆர்டர் வச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து, அப்புறம் கடவுள்னால படைக்கப்பட்ட இயற்கை, வான் சிறப்பு வரும். அந்த இயற்கையை புரிந்த நம்முடைய நீத்தார், அவர்களுடைய பெருமை. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த நீத்தார் பின்பற்றக்கூடிய அறங்கள் ஆர் தர்மங்கள், இப்படி வந்து பிரிக்கிறார் இல்லையா? ரைட்டு. ஸோ இது பாயிரவியல். இந்த நீத்தார் அப்படிங்கிறவர்கள் வந்து பின்பற்றக்கூடிய அறம், அந்த தர்மங்கள், அதை ரெண்டா பிரிக்கிறார். என்னென்ன? அதுதான் அந்த பாயிரவியலுக்கு அடுத்து வர 2 இயல். என்னென்ன இயல்? அதுதான் அந்த தீவினை, அச்சம், அதுவா? இல்ல, அது ஆமா, அது அதோட பிராட் ஹெட் சொல்லுங்க. இப்போ இது கிளியரா இருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ? அருமையா இருக்கு, அருமையா. பலே. அறங்களை ரெண்டாக பிரிக்கிறார். என்னென்ன என்னென்ன அறங்கள்? ஈஸி. என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரியா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி இல்ல. இல் வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், அதெல்லாம் வந்து என்ன என்ன அறம்? இல்லறவியல். இல்லறவியல். வெரி குட். இல்லறவியல் ஒன்று, இல்லறவியல். இன்னொன்னு துறவரவியல். துறவரவியல். சூப்பர், ரெண்டா பிரிச்சுட்டார். இப்போ இல்லறவியல்ல அது ஏன் இல்லறவியல்ல முதல் வரணும் ஆர்டர்? ஏன் துறவரவியல் வந்துட்டு இல்லறவியல் வரக்கூடாதா? ஆஹா, யாரோ 2 பேர் அட்மிட்ல. இது குடும்பத்துக்கு சேர்ந்து முதல்ல குடும்பத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை, அந்த மாதிரியா? எனக்கு இல்லவரியல்னா வந்து ஒரு குடும்பம், அந்த ஃபேமிலி, அந்த மாதிரி. குடும்பத்துல எது பிரதானமா இருக்கணும் அப்படி வருவோம். அடுத்தது எல்லாரும் ஆக்சுவலா இல்லறத்துல இருக்கிறவா தான் பாக்கி சொசைட்டில இருக்கிற பாக்கி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்ங்கற மாதிரி ஒரு குரல் வருது. கரெக்ட், கரெக்ட். சோ அப்போ ஸ்டார்டிங் ஞாபகம் இப்படி வெச்சுப்போமா, இல்லறத்தில் எவன் ஒருவன் முதிர்ச்சி பெறுகிறானோ அவன் அந்த மெச்சூரிட்டி அவனுக்கு இல்லறவியல்ல தான் கிடைக்கிறது. அது இருந்தாதான் அவன் துறவரவியலுக்கு தகுதி உடையவனாக ஆவான். கரெக்டா? கரெக்ட். அப்போ இல்லறவியல்கள், இல்லறத்துக்கு அடிப்படை என்ன? அதுவும் நம்ம பார்த்தோம். தர்மம். 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 ஓகே. இல்ல, அடிப்படைங்கிறது ரொம்ப பேசிக்கா சொல்லுங்களேன், ஏதாவது ஒண்ணு. விருந்தோம்பல். விருந்தோம்பல். விருந்தோம்பல் இல்ல, வேற யாரோ ஏதோ சொன்னா. இல்லவரம்னா கல்யாணம், அந்த மாதிரி. அன்புடைமை. கரெக்ட். இதை நம்ம பார்த்தோம். நம்ம வந்து திருக்குறள் பார்த்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இல்லறத்தில் ஒரு மனிதன் அன்பை செலுத்துவது எப்படி, இந்த அன்பு விரிந்து சமுதாயத்துக்கு எப்படி போறது, அது அழகா வந்து சொல்ற. இந்த இல்லறத்தினுடைய கடமைகள், முதல்ல இந்த இல்லறம் செய்யறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அந்த வாழ்க்கை துணையினால் கிடைக்கக்கூடிய புதல்வரை பெறுதல், இதெல்லாம் அப்படியே ஆர்டரா வர. அன்புடைமை, அதுக்கு அடுத்தது அன்புடைமை. இல்லறத்துக்கு ஆதாரம் அன்பு. வீட்டுல அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ அன்புடைமை. அதுக்கப்புறம் இந்த அன்பினால சமூகத்துல நம்மளுடைய வளர்ச்சி. விருந்தோம்பல், இன்சொல் கூறல், இனியவை கூறல், நடுவு நிலைமை, அப்புறம் செய் நன்றி அறிதல் போடுற.
இந்த செய்நன்றி அறிதலுக்கு அப்புறம் 3 விதமான குற்றங்களை பத்தி சொல்றார். என்னென்ன அது? நடுவுநிலைமை, அடக்கமுடைமை. இல்ல அந்த மூன்று விதமான குற்றங்கள் நம்ம ஒன்று படிச்சோம். இது மூணு விழையாமை, ஆ? திறனில் விழையாமை, பிறனிலையாமை. ஓகே, அதெல்லாம் இருக்கு. அந்த நீங்க அதிகாரங்கள் பேர் ஓகே, கரெக்ட், சூப்பர். ஆனா அந்த 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 அதெல்லாம் வந்து ஒரு பக்கெட்ல போடுறோம். அந்த 3 பக்கெட்ல போடுறோம். என்னென்ன பக்கெட்ஸ்? இதனால் செய்யக்கூடிய குற்றங்கள், இதனால் செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு நம்ம 3 படிச்சோம். மூணு விதமான குற்றங்களை 3 விதமா பிரிச்சிருந்தோம். ஸோ அந்த 3 விதமான குற்றங்கள்ல ஏதாவது ஒரு குற்றம் இருந்தா கூட சமூகத்துல அந்த மனிதன் வந்து அவனை நிறுத்தி கொள்ள முடியாது, அதாவது நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு படிச்சோம். பொறாமை, மனம், மொழி, மெய். கரெக்ட். மனத்தால் வரக்கூடிய குற்றங்கள், வார்த்தையால் வரக்கூடிய குற்றங்கள், செயலால் வரக்கூடிய குற்றங்கள். இது 3ஆ பிரிச்சோம். பிரிச்சோன்னா நம்ம என்ன பிரிக்கிறது, அவர் பிரிச்சிருக்காரு அந்த மாதிரி. அப்போ அந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் இருள் இருந்தாலும் அது முழுமையான ஒளியை பெறாது அப்படின்றது ஒரு தாத்பரியம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மனத்தாலோ வார்த்தையாலோ செயலாலோ பண்ற குற்றங்களை நீக்கின பிறகுதான் ஒரு மனிதன் தூய்மை அடைகிறான். அது உண்மை. அப்போ ஒரு மனுஷனுக்கு எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு இருக்கிற ஒருவன் வேண்டாமை என்னும் விழுச்செல்வம்னு போடுறார். அது ஒரு திருக்குறள்ல தான் போடுறார். அப்படி இருந்தால்தான் ஒரு மனிதனை எவனாலும் அசைக்க முடியாது. சரி, எனக்கு எல்லாம் இருக்கு சார், போதும், நிம்மதி, அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்றது போதும் என்ற மனம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனை யாரும் அசைக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட போதும்னு இருக்கிற மனிதன், அந்த மனிதனை விட யாரும் வந்து உயர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றார். ஸோ இப்போ எல்லாமே ஆர்டர்ல தான் சொல்லியிருக்காரு. இப்போ மனம்னு வரும்பொழுது அதில் நீங்கள் சொன்ன அந்த பிறனில் விழையாமை, அதுக்கப்புறம் வந்து பிறனில் விழையாமை அகைன் அது வந்து செயலும் மனமும் கலந்துருக்கு. அப்புறம் வந்து ஒழுக்கமுடைமையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்றாரு. அப்படி நம்ம மனம், மொழி, மெய் இந்த 3த்துலையும் வரக்கூடிய குற்றங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த ஆர்டர் கூட அவர் என்ன பண்றார், மனத்தை முதல்ல வைக்கிறார். ஏன் மனத்தால் செய்யக்கூடிய குற்றங்களை முதல்ல வைக்கிறார் சொல்லுங்களேன் யாராவது? சும்மா யோசிப்போம். ஏன் வார்த்தையால இருக்கக்கூடிய குற்றங்களை முதல்ல சொன்னா என்ன சார்? அது ஈஸியாச்சே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையிலே பேசுவோம், செயல்லே செய்வோம். அதுதான் மூல காரணம். சூப்பர். சோ அப்போ அதாவது ஒரு பிறக்கும் இடம் அங்கேயே தப்பு. இந்த கம்சன் மாதிரி அவர் யோசிச்சிருக்கார். தேவகி வசுதேவரை பிடிச்சாலே போறோம், கிருஷ்ணன் பிறக்கிறத இது பண்ணிடலான்ற மாதிரி இவர் என்ன பண்றார், மூலத்திலேயே கை வைப்போம். முதல்ல மனத்திலிருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது. ஸோ அதே மாதிரி மனம், அப்படி மனத்தால் பண்ணக்கூடிய குற்றங்கள், இப்போ வார்த்தையால் பண்ணுறது குற்றங்களோ செயலால் பண்ணுற ஒரு குற்றங்களோ நம்மளுக்கு வெளியில தெரியறது இல்லையா? ஆனால் மனசால பண்ணுறது வெளியில தெரியாது. அவன் புத்திக்கு தான் தெரியும், அவன் மனசுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, மற்றவனுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்பை விட நம்மளுக்கு நம்மளே தெரிஞ்சு பண்ற தப்பு, அது வேற எவனுக்கும் தெரியாம இருக்கிற தப்பு பெரிய தப்பு அப்படின்னு வள்ளுவர் வந்து மனத்தால் இருக்கக்கூடிய குற்றங்களை முதல்ல வச்சார். அப்புறம் வார்த்தையால் இருக்கிறத இது பண்ணார். அப்புறம் செயலால் இருக்கக்கூடிய குற்றங்களை சொல்லி இதெல்லாம் எலிமினேட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ இல்லறம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக இருக்கு
அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? இல்லறத்துக்கான நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம். என்ன சைலண்ட் ஆயிடுது? நல்வாழ்வியல் தானே இல்லறதுக்கான நோக்கம், வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றது. அதான் என்ன செலுத்துவதற்காக? இல்லறத்தின் அடிப்படை அடிப்படை வந்து ஒழுக்கம், அன்பு, அன்பு, ஒழுக்கம். ஓகே, ஃபைன். சோ அப்போ அன்பு செய்யறதுக்கான ஒரு பயிற்சி களம் தான் இல்லறம். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வந்து என்ன கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கான், என்னெல்லாம் சேர்த்து வைக்கணுமோ அத்தனையும் சேர்த்து வச்சிருக்கான். ஆனா அவங்க வீட்டுல அன்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. அப்போ இது இத்தனை செல்வங்களும் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அன்பு இல்லைன்னா இதெல்லாம் உடைஞ்சு போயிடும் அப்படிங்கிற. ஸோ இல்லறத்தின் ஆதாரம் அன்பு. அந்த இல்லறத்தில் இல்லறத்துக்கான இது என்ன அப்படின்னா அன்பு செய்வதற்கான ஒரு பிராக்டிஸ். இப்போ அதை பிராக்டிஸ்ன்னு நம்ம வச்சுட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பை விட 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 நாளைக்கு எப்படி இருக்கணும்? அன்பு அதிகமா இருக்கணும். இன்னைக்கை விட நாளைக்கு ஜாஸ்தியா இருக்கணும். அப்படிப்பட்ட அன்பு இதை நான் ஏன் இப்போ அழுத்தி சொல்றேன்னா, இந்த அன்பு இந்த மாதிரி ஒரு விஷயம், அன்பு செலுத்தணும், வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பா இருந்து பேசணும் அப்படிங்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டே வருது. அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா, செல்லை பார்த்துட்டு இருக்கா, இதுதான் ஓடுறது. அன்பா ஒரு வார்த்தை. இந்த அன்பு அன்கண்டிஷனலா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். இதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, ராமன் இப்படி ஒரு மனிதனாக இருந்ததனால் இந்த மனம், மொழி, மெய் இத்தனையும் அவன் வந்து கடந்து அவன் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ராமனை இன்னும் கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ராமனை அவனுடைய எதிரி நேசிக்கிறான். நீ நினைச்சு பாருங்க, ராமனுக்கு வந்து குஹன் வந்து அன்பு செலுத்துறதோ இல்லை வந்து என்ன சொல்றது, கூட பிறந்த லக்ஷ்மணனோ சத்ருக்னனோ பரதனோ அப்பா அம்மாவோ இவாள்லாம் அன்பு செலுத்துறதெல்லாம் வந்து நேச்சுரல். அவனுடைய எதிரி விபீஷணன் வந்து அங்க இருக்கான். ஆனா அங்கிருந்து இந்த ராமனுடைய ஒரு அந்த அந்த ஒரு தன்மையை, அந்த கேரக்டரை பார்த்த உடனே அவனுக்கு வந்து அவ்வளோ இப்படி ஒரு ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படி அவன் வந்து நேசிக்கிறான். கும்பகர்ணன் கடைசியில வந்து சொல்றான் ராவணன்ட்ட, இந்த மாதிரி நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ வந்து பண்ணிருக்க கூடாது, நீ இல்ல புத்திமதி சொல்லிருக்கணும் சூர்பனகைக்கு, நீ வந்து இப்படி போய் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி விபீஷணன் சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான். இப்போ கும்பகர்ணனும் வந்து ராமனை வந்து பார்த்து அவ்வளோ ஒரு இது பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி அன்பு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல நிறைந்து இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றங்கள் ஆர் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீக்கின ஒரு நேரத்தில் தான் இருக்கும். அப்போது இதுக்கான டெஸ்ட் நம்ம டெய்லி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு நாள் முடியும் பொழுது நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன், இதனால் யாருக்காவது அதாவது என்ன சொல்றது, உபத்திரவம் ஆயிருக்கா, நம்ம நல்ல செயல்களை தான் செஞ்சுருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பை விட நாளைக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அன்புன்றது பெருகணும்.
அப்படிப்பட்ட அன்பு வெறுமன இந்த இன்பத்துக்காகவோ ஒரு 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 விஷயத்தை அடைவதற்காகவோ அது இருக்கக்கூடாது. அது that should be unconditional. அப்படி இருந்தாதான் அன்பு அப்படிங்கிற ஒளி அது வந்து முழுமை பெறும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இருள், அந்த அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா மனத்தால் பண்ணக்கூடிய குற்றங்கள், வார்த்தையால் பண்ணக்கூடிய குற்றங்கள், செயலால் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரி சார், ஓகே. இப்போ நம்ம இந்த சாப்டருக்கு வருவோம். இதெல்லாம் நம்ம போன அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். சரி, நான் இப்போ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன் சார். இப்போ வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்கலாம், சார் நான் இதெல்லாம் எலிமினேட் பண்ணியாச்சு, பண்ணினேன்றதுக்கான அடையாளம் என்ன? ஒருத்தன் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கான்னா ஜபம் வந்து எனக்கு சித்தியாயிடுதுன்றதுக்கான இது அடையாளம் என்ன அப்படின்றது கேட்பான் இல்லையோ. எனக்கு இது சரியாயிடுதுன்றதுக்கான ஒரு இது என்ன? எனக்கு உடம்புல இந்த விஷயம் வியாதி சரியாயிடுதுன்னா என்ன ஆகும்? சரியாயிடுதுன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ற மாதிரி அன்பு அப்படிங்கிறது நிறைஞ்சுடுத்து. இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஸ்பாட் கூட கிடையாது சார் அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார்? மனம் சுத்தமாயிடுது அப்படின்னு சொல்றதுக்கான என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வள்ளுவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான். அப்பதான் வள்ளுவர் வந்து சொல்றார், இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல தான் அந்த ஒப்புரவறிதலும் ஈகை அப்படின்ற அதிகாரமும் அடுத்தடுத்து வரப்போறது. இந்த ஒப்புரவறிதலும் ஈகை அப்படின்ற அதிகாரமும் வந்து இட் இஸ் எ டெஸ்ட் ஃபார் என்ன சொல்றது, இவ்வளோ நாள் நம்ம படிச்சதுக்கான டெஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். இத்தனை நாளாக நம்ம வந்து யூனிட் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இப்போ வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்திருக்கும். இதுதான் வந்து இல்லறத்துக்கான எக்ஸாம். இல்லறம் இப்போ இன்னும் 2 சாப்டரில் முடிய போகிறது, அது 2 அதிகாரங்களில் முடிய போகுது. அப்போது வள்ளுவர் சொல்கிறார், உன்னுடைய பொருளை மற்றவனுக்கு கொடுக்கறதுல உனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான் ஒப்புரவறிதல்னு சொல்கிறார். உன்னுடைய பொருளை இன்னொருத்தவனுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இது என்னோடது. ஒரு வீட்லயே பார்த்துப்போமே, ஒரு டம்ளர், ஒரு தட்டு, நான் இந்த தட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மனுஷன் கொஞ்சம் வளர்ந்து கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் அவனுடைய ஒரு டம்ளர் எடுத்துப்போம், இந்த டம்ளரில் நான் தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு இருப்பா சில பேர். அப்போ அந்த சூழ்நிலை எப்போ மாறும்னா ஒரு வாழ்க்கை துணைன்னு வந்ததுக்கப்புறம் மாறலாம். இல்லை சார், அப்பையும் நான் வந்து இது என்னோட டம்ளர் தான், இதெல்லாம் நான்லாம் பங்கிடலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் கூட ஒரு குழந்தை, அவனுடைய குழந்தை வந்து அந்த டம்ளரை தண்ணி குடிக்கும்போது, ஏது என்னோட டம்ளர் அது, நீ அதில் வந்து எப்படி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்பானா? யாராவது நம்ம கேட்போமா? ஹலோ, கேட்க மாட்டோம். ஏன்? அது நம்மளுடைய ஓன் பண்றோம், அது பிறரு அப்படின்ற அந்த அறியாமை குழந்தைக்கு அது தெரியாது, அந்த வேறுபாடு குழந்தைக்கு தெரியாது. அதனாலதான் பண்றோம், தெரியாது. இல்ல அதனாலதான் பண்றோமா? அது ஒரு மனம் எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தைக்கு எது வேணா குடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம காம்ப்ரமைஸ் அன்புனால அன்பு அதிகமா இருக்கு. கரெக்ட் இல்லையா? இதெல்லாத்துக்கும் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா அதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா அன்பு, அன்கண்டிஷனலான அன்பு இல்லையா? நான் வந்து என்னுடைய குழந்தை, அது என்னுடைய குழந்தை, அவன் கேட்டா என்ன, என்னோடதா இருந்தா என்ன. இப்போ நம்மளே இப்போ இந்த காலத்துல சொத்து எல்லாம் அந்த காலத்துல கேட்கறதுக்கு முன்னாடியே வாழலாம் வந்து, இப்போ நம்மளே வந்து ஒரு சொத்தை எழுதி வைக்கிறோம்னாலே என்ன பண்ண போறோம், என் பிள்ளைக்கு தானே எல்லாம் போக போறது, என் குழந்தைக்கு தானே எல்லாம் போக போறதுன்னு தானே எல்லாருமே சம்பாதிக்கிறோம். அப்போ அன்பின் அடிப்படை அது வந்து ஷேர் பண்றதுக்கான ஒரு உரிமையை தரத்துக்கான ஒரு ஆதாரமா ஆயிடுறது. அப்போ அந்த இடத்துல அன்கண்டிஷனலா இருக்கு. இப்போ அப்போ
இந்த மாதிரியான அன்பு தான் எல்லாரிடத்திலும் வேண்டும்ன்றார் வள்ளுவர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சும்மா. ஒரு குழந்தைகிட்ட என்னோட டம்ளரை நான் வந்து என் குழந்தைகிட்ட என் டம்ளரை நான் கொடுக்க மாட்டேன்னா அந்த அளவுக்கு அன்கண்டிஷனலான லவ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இட் டு எவ்ரிபடி அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த தமிழ் நெறியில இந்த மாதிரியான மனிதனானவன் அன்பு செலுத்துவது யார் யார் இடத்துலன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கிறது. இப்போ மனுஷன் மேல அன்பு செலுத்துறான், அதுக்கெல்லாம் மேல விலங்குகள் மேல அன்பு செலுத்துறான், பறவைகள் மேல அன்பு செலுத்துறான், தாவரங்கள் மேல அன்பு செலுத்துறான், முல்லை கொடிக்கு தேரை கொடுக்குறான் பாரி. தமிழ்ல படிச்சிருப்போம் எல்லாரும். சரி, இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் கூட ஏதோ ஒரு ஜீவ ஜந்து, ஏதோ ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு பொருள். உயிரே இல்லாத ஒரு கல்லுக்கும் தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுக்கிறான் சார் கண்ணப்ப நாயனார். சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் தொடையிலிருந்து இதை எடுத்து கொடுக்கிறான் சார். கரெக்டா? ஆமா. சிபி சக்கரவர்த்தி சொல்லலாம். அதான் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாத்துலயும் பரவாயில்ல. ஆனா கல்லுக்கு, ஒரு கல்லான ஒரு ஜடப்பொருளுக்கும் கூட அதாவது ஏதோ வாட்சு, பிரேஸ்லெட்டு அப்படி இப்படின்னு அதெல்லாம் கொடுக்கறது பரவாயில்ல. தன்னுடைய கண்ணையே தரக்கூடிய கண்ணப்ப நாயனாரை பார்த்து மாணிக்கவாசகர் சொல்றார். அதாவது நாக்குக்கு ருசியா சாப்பிட்ற ஒருத்தன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நாக்குக்கு ரொம்ப ருசியாவே சாப்பிட்றான் ஒருத்தன், அவன் உப்பு சப்பு இல்லாம இருக்கக்கூடிய பண்டத்தையும் ருசிச்சு சாப்பிட்றானா. இந்த மாதிரி சொல்றார் மாணிக்கவாசகர். கண்ணப்ப நாயனாரை சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து அப்படி ஒரு விதிர்த்து போறார். சிவபெருமானே ஒரு கல்லுக்கு தன் கண்ணை கொடுத்த அந்த கண்ணப்ப நாயனாருக்கு அவனுக்கெல்லாம் அருள் பண்ண நீ, நானும் ஒரு பொருள்னு நீ எனக்கும் அருள் பண்ண வந்திருக்கியேங்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணிந்து என்னை வா என்ற வான் கருணை அப்படிங்கிறார். இப்போ கண்ணப்பனுக்கு நீ பண்ணிருக்கிறது ஓகே, அவன் அளவுக்கு கூட பண்ணாத எனக்கும் நீ அருள் பண்ணக்கூடியவனே சிவபெருமானே அப்படின்னு திருக்கோத்தும்பி ஏதோ ஒரு பதிகம் அல்ல அந்த இதில் வரும், திருவாசகத்தில். அப்போ அன்பின் உயர்நிலை என்ன? அதனாலதான் இறைவனை வான் கருணைன்னு சொல்றார் மாணிக்கவாசகர். அப்போ அன்பினுடைய உயர்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாரும் என்னவர்கள் தான், எல்லாரும். அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் பகவான்னு சொல்றோம். இறைவனை இப்ப நம்ம குழந்தைக்கு டம்ளரை கொடுக்குற மாதிரி இறைவன் எல்லோரையும் குழந்தையாக நினைத்து எல்லோருக்கும் அருள் பண்ணக்கூடியவன் சொல்றதுக்கு தான் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள். இப்போ அன்பினுடைய உயர்நிலை என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னுடைய மக்கள், எல்லாரும் எனக்கு என்னவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்புதான். அந்த அன்பு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும், நம்மளுடைய பொருள் அப்படின்னு நம்ம பார்க்காம நம்ம அதை தடையில்லாமல் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து தன்னலம் இல்லாத ஒரு ஃபீல். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ இந்த ஒப்புரவு, ஒப்பு உறவு, இப்ப சொல்லுங்க ஒப்புரவுனா என்ன? பிறரையும் தன்னை போல் நேசித்தல், பிறரையும் தன்னை போல் நேசிக்கிற அன்பு அதிகமா இருந்தா சுயநலம் குறைஞ்சிடும். கரெக்ட். ஸோ அப்போ இத்தனை அதிகாரங்கள் படிச்சாச்சு அப்படின்னு வள்ளுவர் என்ன பண்றாரு, இது எல்லாத்துக்கும் தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி இது வரைக்கும் நம்ம கத்துண்டதெல்லாம் மனசுல ஏறி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக வள்ளுவர் ஒப்புரவுன்ற அதிகாரத்தை அடுத்தது வைக்கிறேன்.
ஒப்புரவுல முதல் குறள். ஸோ அப்போ இன்னும் ஒப்புரவு முடியல. அப்போ சமுதாயத்தை பார்த்து உலகத்தினுடைய தேவைக்காக தன் பொருளை உலகத்துக்கு கொடுத்தல், இது ஒப்புரவு. இப்போ ஒப்புரவுக்கும் ஈகைக்கும், ஒப்புரவுனா இதுதான் சார். ஒப்புரவுனா என்ன? சோஷியல் சர்வீஸ், பரோபகாரம். அப்போ சமுதாயத்தை பார்த்து அந்த சமுதாயத்தினுடைய உலக தேவைக்காக என்னுடைய பொருளை இந்த உலகத்துக்காக கொடுத்தல், இது ஒப்புரவு. ஈகைனா அடுத்த அதிகாரம் ஈகை தான் வரப்போகுது. என்ன ஒப்புரவுக்கும் ஈகைக்கும் ஒரு நூல் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அது தானம், தர்மம். அப்ப இதுவும் தானம் தானே? இப்ப சமுதாயத்துக்கு கொடுக்கறதும் தானம் தானே? அதுல ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈகைன்றது லைக் நமக்கே ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். இது பரோபகாரம்ன்றது பியாண்ட் நம்ம நீங்க சொல்ற அந்த அன்கண்டிஷனல் வே ஆஃப் அப்படி. அப்போ இது ரெண்டு விதமா சொல்றார் பரிமேலழகர் உரையில நம்மளுக்கு தெரியுது. முதல்ல சொன்ன ஒப்புரவு அப்படிங்கிறது சமுதாயத்துக்காக கொடுக்கிறது, சமுதாயத்துக்கு கொடுப்பது. ஈகை அப்படின்றது தனி மனிதனுக்காக கொடுப்பது. இப்போ சமுதாயத்துக்கு கொடுத்தா அதனுடைய அடையாளம் தெரியவும் தெரியலாம், தெரியாமையும் போகலாம். இப்போ நம்ம சமுதாயத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா அது அந்த எல்லாருக்கும் தெரியும். பட் ஈகை அப்படிங்கிறது நம்மளா போய் சொல்லிண்டாதான் தெரியுமே தவிர ஒரு தனி மனிதருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அடையாளம் தெரியாமல் செய்வது. அப்போ ஒப்புரவு பெருசா ஈகை பெருசா? ஒப்புரவு தான் பெருசு. ஈகையில ஒரு சிறிதளவு தன்னலம் இருக்கிறது இல்ல. ஈகையும் தன்னலம் இல்லாமல் செய்வதுதான். தன்னலம் இல்லாதது. ஆமா. பட் எல்லாருக்குமே கொடுப்போமா? சமுதாயத்துல இருக்கிறதால கொடுக்கறதுக்கு நமக்கு இருக்குமா மனசுன்னு சொல்ல முடியலையே. இல்ல இது அவங்களுடைய தனித்தனி இது. பட் ஈகை குணம் இருந்தாதான் ஒப்புரவே வரும். ஈகை குணம் இருந்தாதான் வரும். நம்ம அதிகாரத்தை எப்படி சொல்றாரு வள்ளுவர்னா ரெண்டுமே செல்ஃப்லெஸ்ஸா தான் இருக்கணும்ங்கறாரு. இப்ப சொல்லுங்க. ஆமா. அப்ப ஈகை குணம் இட் இஸ் a பேசிக் இது. அத பேஸ் பண்ணி தான். அதாவது எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. வெரி குட். ஆனா ஈகை கொஞ்சம் அதுக்கு மேல இருக்கு, ஒப்புரவுக்கு மேல இருக்குங்கறார் வள்ளுவர். அது ஏன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா சமுதாயத்துக்கு கொடுக்கிறது உலகத்துக்கு தெரியும், இவன் கொடுத்திருக்கான்றது தெரியும். இப்ப ரெண்டுத்துக்குமே நம்ம சொல்லக்கூடாது. அதாவது இது நான் இப்ப அர்த்தம் சொல்லும்போது மாறிட போகுது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா நான் யோசிக்கிறேன். இப்போ சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். அந்த கொடுக்கும் பொழுதும் நம்ம நம்மளை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்லக்கூடாது. சான்றோர்கள் எப்பவுமே சொல்ல மாட்டார்கள் வள்ளுவர். அது நம்ம இத்தனை இதெல்லாம் பார்த்துருக்கோம். தன் பெருமையை தானே பேசிக்க கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அடையாளம் தெரியாம ஒருத்தனுக்கு சைலண்டா பண்றது ஈகை. ஸோ அப்போ அது இன்னும் உயர்ந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர். அது தேவைக்காக செய்யறது, தேவை அறிந்து செய்யறதுதான் ஈகை. ஒருத்தருக்கு நீட் இருக்கும் போது தானே கொடுக்குறோம். ஆமா. சோஷியல் அது இதை விட சிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒப்புரவறிதல் அப்படிங்கிற இதுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள இப்போ நம்ம வரோம். இந்த ஒப்புரவறிதல் அதிகாரத்துல அந்த அதிகார உரைப்பாயிரம் அப்படின்னு இவர் எழுதுறார் பரிமேலழகர். அதில் என்ன சொல்றாருன்னா உலக நடையினை அறிந்து உபகாரம் செய்தல். இந்த உபகாரம்ன்றது இல்லை, உலக நடையினை அறிந்து செய்தல் அப்படின்னு தான் சொல்றாரு. உபகாரன்றது நான் எழுதினேன், அது பரிமேலழகர் உரையில் இல்லை. ஆனா உலக நடையினை அப்படின்னு சொல்ற. உலக நடை என்ன? நடை அப்படின்னாக்க வாட் இஸ் நீட் பேஸ்ட், எது தேவை? நீட் பேஸ்ட். வெரி குட். ஸோ அந்த நீட் பேஸ்டு. அப்போ
உலக நடைன்னா அது அது அழகா எழுதிட்டார் பரிமேலழகர். இப்போ வேதங்கள்ல நீ இன்னைக்கே அன்னதானம் பண்ணு அப்படின்னு இருக்கு. அப்போ மிச்ச நாள் வந்தா பண்ணக்கூடாதா? வேதங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வேதங்கள்ல அன்னதானத்தை பத்தி சொல்லியிருக்கு, தானங்களை பத்தி சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகள்ல இருக்கு, எல்லாத்துலேயுமே இருக்கு கொடுப்பதை பற்றி. ஆனா இதெல்லாமும் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கே தவிர எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ மழைக்கால அதாவது வெயில் காலத்தில் எல்லாருக்கும் நீர்மோர் பானகம் கொடு அப்படின்னு இருக்கு. எக்ஸாம்பிள் சும்மா வச்சுப்போமே அப்படின்னு இருக்குன்னா, மே 4ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிப்பேன், மே 15ஆம் தேதி தான் கொடுப்பேன் அப்படின்றது கிடையாது கணக்கு. எப்போ தரணும் அது வந்து இட் இஸ் என்ன சொல்றது, இட் இஸ் அட் யுவர் டிஸ்கிரிஷன். ஃபர்ஸ்ட் அந்த உங்களோட டிஸ்கிரிஷன்றதும் இட் இஸ் கண்டிஷனல். எப்போ அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கேற்ற அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்தல் தான் ஒப்புரவறிதல். இந்த இடத்துக்கு இது தேவையா, தேவை பண்ணணும் அப்படின்னா கண்ணமூடி பண்றது அது ஒப்புரவறிதல். ஒப்புரவு செய்தல். அது இந்த ஒப்புரவு செய்தல் அப்படிங்கிறது வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா இவர் அதிகாரத்தினுடைய வார்த்தை எப்படி போடுறாரு அப்படின்னா பாருங்க, பியூட்டிஃபுல். ஒப்புரவு அறிதல்னு போடுறார் வள்ளுவர். ஏன் சார் ஒப்புரவு அறிதல்னு போடணும் அப்படின்னா, ஒப்புரவு செய்யறது அப்படிங்கிறது ஏற்கனவே கூறப்பட்ட ஒன்று, செய்யணும் அப்படின்றது கூறப்பட்டது. ஆனால் எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து அதை உணர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால அது அறிதல்னு போட்டார் வள்ளுவர். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஒரு வெட்டினரி டாக்டர், ஏதோ ஒரு டாக்டர் ஒரு ரொம்ப துடிச்சுன்னு இருக்கிற ஒரு 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 பறவையோ ஏதோ ஒரு விலங்கு ஏதோ ஒன்று வச்சுப்போம், மனுஷனே வச்சுப்போம், இப்போ அப்படியே துடிச்சுன்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல டாக்டர் டிசைட் பண்றாரு, இந்த இடத்துல இது இவனுக்கு தேவையா. இந்த கருணை கொலையெல்லாம் பண்றாரு இல்லையோ, அதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் அந்த டெசிஷன். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எல்லாரும் தலைவலி கைவலி கால்வலின்னு நம்ம போனோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாத்திரை எழுதி தரது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாம் என்ன சொல்றது, அந்தந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறா. சில பேர் தான் நான் சொல்கிறேன், நல்ல டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கும் இருக்கா. ஸோ அந்த மாதிரி அதாவது யாருக்கு உடம்புல என்ன கொடுத்தா என்ன சரியாகும், ஸோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு என்ன தர்மத்தை பண்ணினா அது வந்து தேவை, எந்த இடத்துல என்ன தேவை. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கா, நிற்கிறதுக்கு மேலே வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஷெட்டு போட்டு தருது பஸ் ஸ்டாப்பில். இந்த மாதிரி தட் ஷுட் பி செல்ஃப்லெஸ் அப்படின்றத முதல் குறள்ல ஒரு ஒப்புரவாளனுக்கு இலக்கணம் என்ன. ஃபர்ஸ்ட் குறள்ல ரொம்ப அழகா சொல்றார், கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு. இப்போ மழையினுடைய உதவி அதை வந்து சொல்லும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் மழை வந்து எல்லாருக்கும் உதவி பண்றது. இவன் வீட்டில் பெய்யக்கூடாது, அவன் வீட்டில் பெய்யணும் அப்படின்னு போய் எங்கேயும் மழை பண்றது இல்லை. அதே மாதிரி தேவையான அளவு தான் பெய்யும். இப்போ ஒரு ஆலமரத்துக்கு ஒரு வருஷத்தோட மழையும் அதுக்கு தேவைப்படும். ஆனா தேவைன்றது எந்த இடத்துல, மழை வந்து டிசைட் பண்றது இதுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லாருக்கும் மழையை தருது. நம்ம தான் நம்ம தேவையை ஜாஸ்தியாக வச்சுட்டு இருக்கோம். அதனால மழை வந்து மழையே இல்லைன்னு மழை இருக்கிற அளவு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்போ அதாவது மழையினுடைய உதவி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 பெரிய அந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு கைமாறு அப்படிங்கிறதே பண்ண முடியாது.
மழையை பற்றி சொல்லும்போது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாயதூவும் மழை. சாப்பிட்றவனுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டையும் ஆக்கி சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடும் ஆவது மழை இல்லையா? அப்போ இதனுடைய டேக்அவேஸ் என்ன? மழையை ஏன் சொல்லணும் அப்படின்னா அது பிரத்யுபகாரம். எனக்கு இது இந்த நம்ம வீட்டில் மழை பெஞ்சா இவன் எனக்கு என்ன திரும்பி என்ன தண்ணி கொடுக்க போறானா அப்படின்னு இருக்கு. அப்போ உவமை எப்படி காட்டுறாருன்னா, மழை மேகமானது, மாறின்னு இந்த இடத்துல சொல்றது மேகமானது தன்னுடைய பொருளை, தண்ணீரை அது வச்சுருக்கு தன்னுடைய பொருளா. அந்த தண்ணீரை எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அதெல்லாம் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தன்னுடைய நீரை ரீட்டைன் பண்ணாம அது கொடுக்கிறது. அந்த மாதிரி நீ உன் பொருளை தர வேண்டும். இந்த காலத்துல ஒரு கோவில்ல ஒரு பல்பு, ஒரு டியூப் லைட் போட்டோன்னா அந்த டியூப் லைட்டுக்கு கீழே பெருசா எழுதி வச்சுக்கிறான், கஜலக்ஷ்மி ட்ரேடர்ஸ், சிம்மவாகினி ட்ரேடர்ஸ், ஒன்று. அதெல்லாம் இருக்கக்கூடாது. தான் செய்வது செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். ஒரு கிரில்லு போட்டால் கிரில்லு ஃபுல்லாக கோவிலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உபயம் பெருசாக போட்ட எதுக்கு? ஸோ அப்போது அது இருக்கக்கூடாது. ஆனால் தட் ஷுட் பி செல்ஃப்லெஸ். ஸோ பயனில் அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு குறளில் சொல்கிறார். அதாவது மழை மேகமானது எப்படி நீரை தருகிறதோ அந்த மாதிரி நீ வந்து செல்ஃப்லெஸ்ஸாக எல்லாருக்கும் தேவையை அறிந்து கொடுக்க வேண்டும். அந்த தேவையை அறிந்து, ஏன்னா மழை மேகம் எங்கெங்கே எது தேவைன்னு வச்சுட்டு அது கொடுக்கறது தான். எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் வந்துடும். ஸோ எந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது வந்து மழை அறிந்து தருவது போல நீ வந்து ஒப்புரவு செய். ஒப்புரவாளனுக்கு அதுதான் வந்து இலக்கணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குறள் சொல்றேன். இப்போ ரெண்டாவது குறள் பார்க்க போறோம். எஸ், இப்போ ரெண்டாவது குறள் சொல்றதுக்கு நான் வந்து கிரிஜா மாமி கூப்பிடுறேன். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. எஸ், ஸோ தக்கார், ஒப்புரவாளர் அப்படின்றவனுக்கான ஒரு பெயர் வந்து சொல்ற. தக்கார், தக்கார்னா யார்? தக்கார்னா என்ன? ஒப்புரவு அறிந்தவர்கள், தகுதி உடையவர்கள், ஒப்புரவு அறிந்தவர்கள். அப்போ உண்மையான ஒப்புரவாளன் யார்? தகுதியுடைய. தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுனா இப்ப எல்லாரும் மீனிங்கை மாத்திடுவா. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவன். ஆமா, பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவன். அவன் பொருளெல்லாம் வள்ளுவர். ஒருத்தன் வந்து தக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்புரவாளன்றதுக்கான என்ன அடையாளம் அப்படின்னா, அவன் பொருளை தர ரெடியா இருக்கணும். எவ்வளோ சார், எத்தனை பர்சன்டேஜ் தரணும்? தாளாற்றி தந்த பொருள் எல்லாம், அது அந்த பொருளுக்கு இலக்கணம் சொல்றார் வள்ளுவர். தாளாற்றி, அவன்கிட்டையும் இவன்கிட்டையும் பாபத்தினால பணத்தை சம்பாதிச்சிருக்க கூடாது. பாப திரவியோபவீதி நாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ தாளாற்றி, அதாவது தாளாற்றி அப்படின்னா தாழ் ஆற்றி, அதாவது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நல்ல விதத்தில் சம்பாதித்த பணத்தை. என்ன சார், அதுதான் சார் கஷ்டம். உன் முயற்சிகளால் தாளாற்றி அப்படின்னா உன் முயற்சிகளால் சம்பாதித்த பணத்தை, பொருளை. இப்போ ஒருத்தன் வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறான், சார் ஓகே எவ்வளோ பர்சன்டேஜ் சார் தரணும்? அடுத்து நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வருதோ இல்லையோ,
எவ்வளோ தரணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றார் வள்ளுவர் இந்த இடத்துல? பொருள் எல்லாம் பொருள் எல்லாத்தையும் எல்லாம்னு சொல்றார். எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கணும். இப்படி எல்லாம் ஒருத்தர் ஒப்புரவு பண்றக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்கா? பட் தாளாட்சி தந்த பொருள் எல்லாத்தையும் சார் இத்தனை பர்சன்டேஜ்லாம் யூ ஷுட் நாட் கன்ஃபைன் டு தட் பர்சன்டேஜ். யூ ஹாவ் டு பி ரெடி டு கிவ் த ஹோல் திங். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடியவர் தக்கார். இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி மாறிடும்னா, தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைன்னு சொல்லிட்டு இவ என்ன நினைச்சிருவா, தகுதியுடையவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருவா. ஆனா இந்த இடத்துல வள்ளுவர் வந்து வார்த்தையை எப்படி ஜம்பிள் பண்ணிக்கணும்னா, தக்கார்க்கு தாளாட்சி தந்த பொருள் எல்லாம், இல்ல ஆமா, அவர்களுக்கு தானாக செய்த பொருள் எல்லாம் வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உபகாரம் செய்தற் பொருட்டு. ஸோ அப்படின்னு சொல்றார். அப்போ ரெண்டாவது இலக்கணம் சொல்றார் வள்ளுவர். முப்புரவாளனுக்கு அடுத்த என்ன இலக்கணம் அப்படின்னா, தாளாட்சி தந்த பொருள் எல்லாம். அப்போ நாலு விஷயத்தை சொல்றார். ஃபர்ஸ்ட் ஒன், மழை போல தரணும். கரெக்டா? மழை போல அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது சொல்லுங்களேன் யாராவது ஒரு 4 பாயிண்ட், மொத்தம் 4 பாயிண்ட் சொல்றார். மழை போல தரணும் ஒன்று. ரெண்டாவது எங்க தேவையோ அதை தெரிஞ்சு கொடுக்கணும். மூணாவது பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம கொடுக்கணும். பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம தரணும். கரெக்ட். பிரதிபலன். ஓகே. அது இப்படி தரக்கூடிய பொருள் என்னவா இருக்கணும்? தானா சுயமா சம்பாதிச்ச பொருள் எல்லாத்தையும் அல்ல, அது பொருளாக இருக்கலாம். பொருள் சம்பாதிச்சா இருக்கலாம். பாகுபாடு இல்லாம மழை போல எல்லாருக்கும் சமமா கொடுக்கும். நோ டிஸ்கிரிமினேஷன். எவ்வளவு தரணும்? நாலாவது சொல்றார். எல்லாமே நோ, தேர் இஸ் நோ லிமிடேஷன். எஸ், தேர் இஸ் நோ லிமிடேஷன். அப்போ கொடுக்கறதுன்றது நம்ம ரொம்ப ஈஸின்னு நினைச்சுட்டு இருந்தோம். இப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது லேசான காரியம் அல்ல. இல்லை, இந்த குறளுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. அப்போ ஔவையார்கிட்ட இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் பை பிராக்டிஸ் வரும், ஒரு சில விஷயங்கள் பை பர்த்தே வரும். அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம், அப்புறம் இது நாப்பழக்கம்னு வரும். செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் கைய வச்சு கிரிக்கிண்டே இருந்தனா கஷ்டப்பட்டு கைய வந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தனா ஒரு வரையறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சித்திரம் முடிஞ்சிடும், எப்படியோ வரைய முடிஞ்சிடும். கைப்பழக்கம் அப்படின்னா கையை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா வந்துடும். செந்தமிழ், தமிழை பேசுவது அப்படிங்கிறது நாப்பழக்கம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு இனிமையா பேச கத்துக்கணும். அடுத்து தமிழ் எல்லாருக்கும் இந்த 2 லைன் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 3 லைன் எழுதிருக்காங்க. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். சூப்பர். அதாவது கல்வி அப்படிங்கிறது மனப்பழக்கம்னு சொல்றார் வள்ளுவர். புக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடாது, எல்லாம் மனசுல இருக்கணும், மனனம் பண்ணணும். அதனால்தான் வேதங்கள் கற்றுக்கும் பொழுது என்ன சொல்வா, அதை வந்து நம்ம வேதங்களுக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து பிழை இல்லாம, அதாவது இந்த புக்ல இது இருக்கு வேதம் அப்படின்னு சொல்லாம எல்லாத்தையும் வந்து ஸ்ருதின்னு சொல்லி காது வழியா கேட்டு 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 மனசு. ஓ ஸ்ருணோதி, ஸ்ரவணம். ஆமா. அப்போ வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். கல்வியை மனசுல வச்சுக்கணும். எப்பவுமே கத்துன்றது மனசுல இருந்துட்டே இருக்கணும். எப்ப பாரு அதை வந்து மனனம் பண்ணிட்டே இருக்கணும். நித்திய
நித்தம் நடையும் நடைப்பழக்கம். அடுத்தது சொல்றார் ஔவையார், நடையும் நடைப்பழக்கம். நடைனா இந்த இடத்துல ஒழுக்கம்னு பேரு. ஒழுக்கம் ஒழுக்கத்தை பின்பற்றுவதனால் கிடைக்கக்கூடியது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தமும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் நட்பும் பிறவி குணம். அந்த இடத்துல ஔவையார் மாத்தி விடுறா. எந்த 3 விஷயங்கள் பிறவியில நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா, கொடையும் தயையும் நட்பும். கரெக்டா? கொடை தயன்றது ஈகையா? தயை, ஆமா. தயைன்றது கருணை. கருணை கருணை. ஆமா. நட்பு. இந்த 3 பிறவி குணம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கர்ணன் சிறந்த கொடையாளி. கொடை அப்படின்னாலே கர்ணன் தான் நம்மளுக்கு ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் கேரக்டர் கர்ணன். கரெக்டா? யாராவது மறுப்பா இருக்கா இதுக்கு? இல்ல. கர்ணன் கொடையாளி அப்படிங்கிறது அதாவது என்ன சொல்றா, ஒரு ஒரு இது ஒரு செவி வழி வந்த ஒரு கதை. இந்த கதை எங்கேயோ படிச்ச ஞாபகம். ஸோ அந்த கதையில எப்படி வரும்னா, இப்போ இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்கும் ஒரு ஒரு கிளாஷ் எப்பவுமே இருக்கும். ஸோ அப்போ பஞ்சபாண்டவர்கள் என்ன சொல்றா, நாங்களும் தான் ராஜாக்கள் வம்சத்துல இருக்கோம், நாங்களும் நிறைய கொடை பண்ணிட்டு தானே இருக்கோம், நாங்களும் நிறைய பேருக்கு தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது என்ன அது கர்ணனை மட்டும் எல்லாரும் தூக்கி வசத்தி கொண்டாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு 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 கிளாஷ் வந்தது. இப்போ எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணர்கிட்ட போனான். கிருஷ்ணர் என்ன பண்ணார், 2 தங்க மலையை காமிச்சிட்டு, கர்ணா நீ இந்த மலையை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி ஆறதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தானம் பண்ணணும் அப்படின்னா. இதையே பார்த்து பஞ்சபாண்டவர்கள்ட்டையும் நீங்க இந்த மலையை நீங்க தானம் பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பஞ்சபாண்டவர்கள்ல பீமன் ஒரு கதையால ஒரு அடி அடிச்சான். எல்லாம் தூளா கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஆனா பண்ணி முடிக்கவே முடியல. சரி, சாயந்தரம் 6 மணி ஆச்சு. கிருஷ்ணர் வந்தார். பார்க்கும்போது என்னப்பா இன்னும் முடிக்கலையா அப்படின்னு. எல்லாருக்கும் கொடுத்தோம், இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா பஞ்சபாண்டவர்கள். சரி, கர்ணன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் அந்த மலைக்கு கீழே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வர போகிறது, இன்னும் எதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ இவர் கேட்குற, என்னப்பா நீ தானம் பண்ண சொன்னேனே, நீ எல்லாருக்கும் கொடுக்காம நீ இப்படி உட்காந்துருக்கேன்னார். கர்ணன் சொன்னானா, இல்லையே நான் தானம் பண்ணிட்டேன், இந்த மலையையே ஒருத்தனுக்கு தானம் பண்ணிட்டேன் அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இது ஏன் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்கும் தானம் பண்ணினான். ஏன்? அந்த தானத்தினுடைய பலன், எல்லாருக்கும் கொடுக்கிற பலன் எனக்கு வேணும்னு. கர்ணன் என்ன பண்ணா, இன்னொருத்தனை கூப்பிட்டு, இந்த மலை உன்னோடது, நீ எல்லாருக்கும் தானம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி தானம் பண்ணக்கூடிய அந்த பலனையும் சேர்த்து எல்லாருக்கும் அவன் பகிர்ந்து கொடுத்தானாம் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அதாவது கர்ணன் ஒருத்தனுக்கு தானம் பண்ணிட்டான். ஸோ அதனால அவனுக்கு அந்த தானம் பண்ணினதனுடைய பலன் கொடுத்து, இப்போ அவன் அந்த இன்னொருத்தனுக்கு நீ உனக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் வச்சுட்டு எல்லாருக்கும் தானம் பண்ணிடுன்னு சொல்லி கண்டிஷனலாக கொடுத்துட்டான். அப்போ அந்த தானம் அவன் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த தானங்கள் அவனோட அக்கௌண்ட்ல வந்துடுறது. ஸோ அந்த பலனையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் கர்ணன். ஸோ அந்த கர்ணன் அதனால தான் வசதி அவன் அப்படி
அப்படின்னு சொல்லி அந்த கொடை வள்ளல் அப்படின்னு அவனுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் தன்னுடைய இப்ப நம்மளா சம்பாதிச்ச பொருள் அதுதான் தாளாற்றி தந்த பொருளை நம்ம இன்னொரு ஒரு நல்ல காரியத்துக்கோ நல்ல விஷயத்துக்கோ கொடுக்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிறது இல்லையா? நம்மளால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்துல நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடியது. இதுதான் வந்து இந்த ஒப்புரவறிதலிருந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த கொடுக்கிற இயல்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்த மாதிரி மழை போல இருக்கணும், செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும், கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய முயற்சியால் உண்டு பண்ணின விஷயமா இருக்கணும், அது சமுதாயத்துக்கு நல்லதை செய்யணும், அது அடுத்தது. அஞ்சாவது அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கணும். கொடுக்கணும்னு சொல்லலை வள்ளுவர், ஏன்னா எல்லாத்தையும் படக்குன்னு கொடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல ஒப்புரவறிதல்னு நம்ம நினைக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல அது தேவை இருக்கோ அந்த தேவையை புரிந்து செயல்பட வேண்டும்னு சொல்றாரு. அதையும் வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் தான் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இப்படி இந்த ஒப்புரவு அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து இந்த அதிகாரம்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்னும் போக போக அடுத்தடுத்த குறளில் என்னென்ன மாதிரி வள்ளுவர் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான குறள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த ஒப்புரவாளனுக்கு அதை வேளாண்மை செய்தற் பொருட்டு, அதை செய்யறதுக்கு தான் அவன் வந்து தாளாற்றி தந்த பொருள்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். ஸோ கொடுக்கறதும் ஈஸி இல்லை சார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ அருமையான அந்த குறள். முதல் குறளில் மழையும் இதையும் இது பண்ணினார். இது வந்து அடுத்த குறளில் பொருளுடைய லிமிட்டேஷனை பற்றி சொல்கிறார். அடுத்தடுத்த குறளில் என்னென்ன சொல்ல போகிறான்றதை பார்ப்போம். இந்த குறளை ஒரு தடவை சொல்லிடுங்க மாமி. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. பலே. ஸோ இன்னைக்கான பகுதியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக திருக்குறளுக்கே போயிடுது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோடையே வாழ்ந்த கண்ணப்ப நாயனாராக இருக்கட்டும், ஒரு பாரிவேந்தராக இருக்கட்டும், ஆர் சிபி சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து நம்மளுக்கு காட்டினது செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம வந்து சொசைட்டிக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆன் திஸ் நோட் இன்னைக்கான சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் ரிவிஷனாக வச்சுப்போம். ஸோ இன்னைக்கு we will move on to the end of our session. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே வேற. இது இன்னைக்கு சொல்லவே இல்லை எல்லாருக்கும். எல்லாரும் வந்த உடனே சொல்லலாம்னு நினச்சேன். இன்னைக்கு வந்து கௌரிஜியோட பர்த்டே, இங்கிலீஷ் பர்த்டே. Happy birthday, Gauri. More happy returns of the day. Happy birthday. Happy birthday, Gauri sir. Many happy Happy returns. birthday, Lord. Happy returns of the day. Happy birthday. God bless you. God bless you. More health and happiness, Gauriji. நாங்கள்லாம் வாழ்த்துறதோட எல்லாம் இங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள்லாம் வாழ்த்தினா அவர் இன்னும் வந்து சிறப்பாக இருப்பார் அப்படின்றதுனால அஃப்கோர்ஸ் அவருக்கு எப்போவுமே நம்மளாம் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு 4 வருஷமாக இதை நடத்திட்டு இருக்கோம்னா தட் இஸ் இதனுடைய ஒரு மெயின் காரணம் வந்து அவர் தான். நான் ஏதோ ஒரு வாரம் கொஞ்சம் சோர்வு இருக்கும் நம்மளுக்கும். ஸோ அது வந்து இயல்பு.
அவர் ஆனால் ஒரு வாரம் கூட துவண்டு இந்த மாதிரி இதை நீ வந்து இந்த ஸ்லைடெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணுவார். ஸோ வந்து இது வந்து ஒரு நாள் கூட எங்ககிட்ட கேட்டதே கிடையாது, நீ இதை பண்ணுறியா அப்படின்னு கேட்க மாட்டார். அவருடைய ஒரு இது அதே மாதிரி இந்த 9 மணிக்கு இதை ஓப்பன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து அவர்கிட்டருந்து நிறைய நம்மலாம் கற்றுன்னு இருக்கோம். ஸோ அது வந்து அதே மாதிரி இவாள்லாம் சான்றோர்கள் மாதிரி செய்யறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும், அதனால நம்ம தான் சொல்லணும். ஸோ இது கூட ஒரு வகையான ஈகை தான். நிச்சயமா என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அவர் வந்து அந்த அஜெண்டா கேட்டுட்டு உடனே வந்து அவர் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இது வந்து யாராலையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து இவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு குணங்களில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த 108 சூரிய நமஸ்காரமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இவர் வந்து வெளியில் சொன்னது கிடையாது. பட் ஆனால் வந்து அவருடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு லேர்னிங்காக நம்ம நான் எடுத்துக்கணும் அப்படின்னு பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ஸோ இன்னைக்கான செஷனை வீல் எண்ட் அப் வித் முருகன் ஆந்தம். எனி வாலண்டியர்ஸ்? நான் சொல்லட்டுமா? ஓ எஸ் ப்ளீஸ் மேம். சிவகுக குமர பராசலபதியே சீரலை வாயுரை நாத செந்தூர் செந்தழி பழனாபுரி வாழ் திருவேரகம் முறை கந்தா செங்கதிர் நிகர்த்தனிகாச்சலம் மந்தாய் செம்பழம் முதிர்வன எந்தாய் தவமருளாரா தாரா தவ முனிவரர் படி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. முருகனுக்கு அரஹரோஹர. ரோகரா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். Thank you so much Vanessa. Nice session. ஒரே டயத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ எடுக்கிறதுங்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ். ஏன்னா தனித்தனியா பார்க்கும்போது அது அந்த கனெக்ஷன் இல்லாம போயிடும். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை திருக்குறள்ல போயிடுத்துன்னு நீங்க நினைக்க வேண்டாம். பிகாஸ் இது this is the easiest thing we can learn. Yeah, truly enjoyed Bala. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அத கனெக்ட் பண்ணி பாக்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே உள்ள போற மாதிரி இருந்தது. சந்தோஷம். Thank you. ரொம்ப சந்தோஷம். Thank you ma'am. Thank you. Thank you Bala sir. Nice session. நமஸ்காரம். அதனாலதானே தமிழ் சொல்றது ஈத்துவத்தில் இன்பம் அப்படின்னு சொல்ற. அந்த ஈத்து ஓக்கும் இன்பம் தெரிஞ்சிடுதுன்னா அது ஒரு திகுத்தாத இன்பமா இருக்கும். மத்தவளுக்கு உதவி செஞ்சு அவ சந்தோஷப்படுறது பார்த்து நாம சந்தோஷப்படுறது பெரிய சந்தோஷம் அது. அதே மாதிரி ஈதலும் இசைப்பட வாழ்தலும் ஊதியம் இல்லை இருக்குது. ஈதல் மட்டுமல்ல, அது ஒரு ஹார்மோனியஸா லைஃப் லீட் பண்றது இருக்க, அதுவும் பெரிய விஷயம். அது ஒப்புரவு இருந்தாதான் அதெல்லாம் வரும். என்னவோ தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாம். தேங்க்யூ. எனக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, அரைகுறையா படிச்சுட்டு இவ்வளவு தூரம் வயசத்தை கடந்துட்டுமேன்னு வருது. நிறைய விஷயம் தீர்க்க படிக்கலையே. அட்லீஸ்ட் இப்ப படிக்கிற வாய்ப்பு உங்களால கிடைச்சது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம் மேம். God bless you. God bless you. நீங்க ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. Thank you மாமி. ரொம்ப சந்தோஷம்.